So hi friends, welcome to my channel Learn Little Technologies. So நாம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா oops கான்செப்ட் தாங்க. PHPல oops எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ 6 டைப் ஆஃப் oops கான்செப்ட் இருக்குங்க. என்னென்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட், கிளாஸ், இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம். ஸோ இந்த 6 டைப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் வெப்சைட் ப்ரோக்ராம்ஸ் வந்து யூஸ் பண்ணி இன்டிகிரேட் பண்ணுறாங்க. ஸோ அதோட டெஃபினிஷன்ஸ். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது வந்து எ கிளாஸ் இஸ் எ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸஸ். ரெண்டுமே வந்து ஒரு மெத்தட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து டிஃபைன் எ டெம்ப்ளேட் வித் சம் மெத்தட்ஸ் தட் நீட் டு பி இம்ப்ளிமெண்டட் பை சப் கிளாஸஸ். நெக்ஸ்ட் ஒன் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து it inherit properties and method from another classes, share properties and method between classes, and the classes being inherited from is called parent classes or super classes. So இது வந்து parent classes, sub classes அந்த child based தான் வந்து inheritance வந்து ஒர்க் ஆகும். encapsulation அப்படிங்கிறது என்னன்னா ப்ரொடக்ட் தி டேட்டா. ஸோ ஒரு டேட்டாவை ப்ரொடக்ட் பண்ணி ஹேக் பண்ணிக்காமல் யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனல் ஒன் வந்து பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் வந்து சேம் மெத்தட் அண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேஸில் தான் வந்து யூஸ் பண்ணாங்க, சேம் வேஸ். அதோட பெனிஃபிட்ஸ். ஸோ ஊப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. 10 டைப்ஸில் இருக்குங்க. ஸோ மாடுலேட்டரி, ரீயூசபிலிட்டி, மெயின்டெனபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி, என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், இம்ப்ரூவ்ட் கொலாபரேஷன்ஸ், என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி. ஸோ வந்து ஒரு 10 அட்வான்டேஜஸ் பெனிஃபிட்ஸ்னால ஒரு ஊப்ஸ் கான்செப்ட் ஒர்க் ஆகுதுங்க. ஒரு ஆர்கனைஸ் தி கோட் இன்டு மேனேஜபிள் பார்ட்ஸ். And next one, reusability, reuse classes across project to save time. Maintainability, easier to update and fix code. Scalability அப்படின்னா add new features easily without affecting existing code. Encapsulation அப்படின்னா protect the data by bundling it with methods. Inheritance, reuse existing code through class inheritance. Polymorphism, use the method interchangeably across classes. Abstraction, simplifies complex system by focusing on high-level designs. Improved collaborations, teams can work on different parts of application simultaneously. So enhanced security, controls access to data through visibility modifiers. ஸோ வந்து இதில் கண்ட்ரோல்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம டெசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் வந்து ஊப்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.